நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர் திரு சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்கள். உங்கள் சார்பில் அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள். இலங்கையினுடைய பிரதான பிரச்சனையாக பொருளாதார சிக்கல் என்பது இன்னும் தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. தற்போதைய நிலைமை என்பது என்ன? சீரடைவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு? உண்மையிலே இலங்கையினுடைய பொருளாதாரம்ன்றது இலங்கை பிரித்தானியர்களிடமிருந்து சுதந்திரம் கிடைத்து 75 வருடங்களாக மாறி மாறி இலங்கை நாட்டை ஆட்சி செய்த பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த சிங்கள தலைவர் அனைவரும் இந்த இலங்கையினுடைய தற்பொழுது பொருளாதார நிலைமைக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இதிலேயும் மிக முக்கியமாக ராஜபக்ஷ குடும்பத்தினரை சேர்ந்தவர்கள் 2010ஆம் ஆண்டிலே இருந்து தொடர்ச்சியாக 2005ஆம் ஆண்டிலே இருந்து தொடர்ச்சியாக எடுத்த தவறான பொருளாதார ரீதியாக செய்த முதலீடுகள், சீனாவுடன் நெருக்கமாக சில சீனாவினுடைய நேரடியான வர்த்தகர்களுக்கு சில லஞ்சம் கொடுத்ததாகவும் குற்றச்சாட்டு இருக்குது. இவ்வாறாக இலங்கையினுடைய மக்கள் அனைவருடைய எதிர்காலத்தை ஒரு குடும்பத்தினருடைய செயல்பாடினால் மிகவும் ஒரு மோசமான நிலை அடைந்திருந்தது. இதனையும் தாண்டி 2019ஆம் ஆண்டு மீண்டும் ஒரு 2015ஆம் ஆண்டில் இருந்து 19 வரைக்கும் ராஜபக்ஷ குடும்பத்தினர்கள் அரசியலிருந்து ஒதுக்கப்பட்டார்கள். அதனைத் தொடர்ந்து ஈஸ்டர் குண்டுவெடிப்புக்கு அப்பால், ஈஸ்டர் குண்டுவெடிப்புக்கு பிற்பாடு நாடுக்கு ஒரு பலமான ஒரு இராணுவ பின்னணியுடைய ஒரு தலைவர் இருந்தால்தான் இவ்வாறான பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்தலாம் என்ற ஒரு சிந்தனையை உருவாக்கி ராஜபக்ஷ அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தார்கள். கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய சகோதரர். அதாவது விடுதலை போராட்டத்திலே இறுதி கட்டத்திலே அதுக்கு தலைமை வகித்து எத்தனையோ லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்த மஹிந்த ராஜபக்ஷவுடைய சகோதரர், இளைய சகோதரர் தான் கோட்டாபய ராஜபக்ஷ. அவர் அந்த நேரத்திலே பாதுகாப்பு செயலாளராக இருந்தவர். அவர் ஜனாதிபதியாக வருகை தந்த பிறகு பெரிய தனவந்தர்களுக்கு பாரிய வரி சலுகைகளை கொடுத்திருந்தார்கள். இது செய்கிறதினூடாக நாட்டினுடைய வருமானம், அரசினுடைய வருமானம் மிக ஒரு குறைந்த அளவை தான் எட்டியிருந்தது. இத்தோடு 2020ஆம் ஆண்டு கொரோனா தொற்றும் உலகமெல்லாம் வந்த பொழுது இலங்கையினுடைய பொருளாதாரத்துக்கு கூடிய அளவு பங்களிப்பு செய்வார்கள் சுற்றுலா பயணிகள். 2020ஆம் ஆண்டு கொரோனா தொற்று வந்ததுக்கு பிறகு சுற்றுலா பயணியுடைய எண்ணிக்கை முழுவதாக குறைந்தது. ஆடை தொழிற்சாலைகளினூடாக ஏற்றுமதி செய்கிறவர்களுடைய அந்த எண்ணிக்கையும் குறைந்தது. என்றால் கொரோனா தொற்றுடன் அந்த ஆடைகளை உற்பத்தி செய்வதற்கான தடைகள் இருந்தது. அத்தோடு புலம்பெயர் தேசத்திலே வசித்து இலங்கைக்கு தங்களுடைய வருமானத்திலே பகுதியை அனுப்பி கொண்டிருந்த அந்நிய செலவாணியும் அதிலிருந்து குறைந்து வந்தது. இது அனைத்தையும் சேர்த்து ஒரு நெருக்கடி ஒன்று இலங்கைக்கு ஏற்பட்டது. ஆனால் இதுவே பொருளாதார நெருக்கடி ஏற்படுவதற்கான காரணமாக இருந்தாலும் இது ஒன்று மட்டும் காரணம் அல்ல. 75 வருடங்களாக மாறி மாறி ஆட்சி செய்தவர்களுடைய தவறான கொள்கைகள் இதுக்கு ஒரு பிரதானமான காரணம். தற்பொழுது பொருளாதார நிலைமை எடுத்தால் தற்பொழுது சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒரு ஒப்பந்தம் ஒன்று இலங்கை கைச்சாத்தி அதிலே ஒரு கட்டம் கட்டமாக அந்த நிதி கிடைத்து கொண்டிருக்கு. அப்போ தற்பொழுது இலங்கையினுடைய நிலைமையை பார்த்தீங்களென்று சொன்னால் வரவு இருக்கின்றது, இலங்கைக்குள்ளே இருக்கிற இலங்கை ரூபாயின் செய்கிற செலவுகள் இருக்கின்றது. ஆனால் அந்நிய செலவாணியிலே நாங்கள் செலுத்த வேண்டிய கடன் எதுவும் நாங்கள் 2 வருடங்களாக இன்னும் செலுத்தவில்லை. அப்போ இனி ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு பிறகு குறிப்பாக இந்திய அரசாங்கம் 5 பில்லியன் ரூபா காசு இந்த பொருளாதார நெருக்கடி அதியுச்ச கட்டம் அடைந்த பிறகு தந்தார்கள். அது அனைத்தும் மீண்டும் ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இலங்கையிலே மொத்தம் ஒரு 50 பில்லியன் ரூபாய்க்கு 50 பில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு அதிகமான கடன் செலுத்த வேண்டியதாக இருக்குது. இந்த கடனை கட்டுவதற்கு எப்போயாவது கடன் கட்ட வேணும். நாங்கள் உங்களுக்கு தெரியும், இப்போ நீங்களும் ஒரு கடன் ஒன்று வாங்கினீங்கன்றால் வங்கிக்கு போனீங்கன்னா எனக்கு கடன் கட்ட முடியாதுன்னா அவங்க சொன்னாங்க சரி 6 மாதம் கழித்து காசை தாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த 6 மாதத்துக்கு அந்த காசை கொடுக்கத்தான் வேணும். அந்த நிலைமை வரும் பொழுது அந்த காசை மீண்டும் செலுத்துறதுக்கான எந்த ஒரு திட்டமும் இலங்கை அரசாங்கம் இன்னும் வகுக்கவில்லை. அது ஒரு சவாலாக எதிர்வரும் காலத்திலே அமையும். பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதற்கு அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாதது ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுதா இலங்கையில்? நிச்சயமாக. என்னென்று சொன்னால் நாட்டினுடைய தலைவராக இருக்கிற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக வருகை தருவதற்கு காரணமாக இருந்தது இலங்கையிலே நடந்த மக்கள் எழுச்சி. ஒரு பாரிய மக்கள் எழுச்சி இலங்கையிலே நடந்தது. அங்காங்கு போராட்டங்கள், அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி செயலகத்தை முடக்கி, ஜனாதிபதி அலுவலகத்தை முடக்கி, ஜனாதிபதி இல்லத்துக்கு முன்பாக லட்சக்கணக்கான மக்கள் போராடி
ஒரு ஜனாதிபதியை வெளியேற்றினார்கள். அவர் நாட்டை விட்டு எத்தனையோ தமிழ் மக்களை அகதிகளாக நாடை விட்டு வெளியிலே போக செய்த அதே கோட்டாபய ராஜபக்ஷ தானே ஒரு அகதியாக நாட்டை விட்டு தப்பியோடுற அளவுக்கு இலங்கையிலே மக்கள் செய்தார்கள். அதிலையும் குறிப்பாக பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் செய்தார்கள். ஆனால் அந்த போராட்டத்தின் பிற்பாடு மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டவர் இதே ராஜபக்ஷ குடும்பத்தினுடைய ஆதரவுடன் தான் தெரிவு செய்யப்பட்டிருக்கார். என்றால் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படவில்லை. ஒரு ஜனாதிபதி ராஜினாமா செய்ததுக்கு பிறகு பாராளுமன்ற உறுப்பினருடைய பெரும்பான்மையுடைய விருப்பத்தினூடாக ஒரு புதிய ஒரு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். அப்போ அந்த நேரத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு 134 ஆசனங்கள் வாக்குகள் கிடைத்தது பாராளுமன்றத்திலே. 225 எம்பி மேரில் 134 பேர் அவரை ஜனாதிபதியாக தெரிவு செய்தார். இந்த 134 பேரும் யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ராஜபக்ஷ குடும்பத்தை சேர்ந்து அந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன என்று அழைக்கப்படும் கட்சியினுடைய உறுப்பினர்கள். அப்போ அவ்வாறான நிலைமை இருக்கும் பொழுது நாட்டு மக்கள் எவரும் ரணில் விக்ரமசிங்க அவரை தங்களுடைய ஜனாதிபதியாக ஏற்கவில்லை. ஏனென்றால் அவர் ஒரு பின்கதவால பாராளுமன்ற பெரும்பான்மையை கொண்டு ஜனாதிபதியாக வந்தொருவர். அப்போ அவ்வாறான ஒரு சூழலில் அவர் எடுக்கும் தீர்மானங்கள், அவர் எடுக்கும் முடிவுகளுக்கு மக்களுடைய அங்கீகாரம் இல்லை, இது மக்களுடைய ஆணை இவருக்கு இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அத்தோடு தான் இந்த வருடம் 2024 ஆண்டு ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதற்கான சகல ஆயத்தங்களும் இருக்கின்றது. என்றால் அரசியல் அமைப்பின்படி 2024 ஆண்டு அக்டோபர் மாதம் இறுதி நவம்பர் மாதம் ஆரம்பம் வரும் பொழுது ஒரு புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்படும். அப்போ அனைத்து கட்சிகளும் இனி தங்களுடைய ஜனாதிபதி தேர்தலை முன்னெடுப்பதற்கான வேடிக்கைகளை செய்கிறாங்களே தவிர நாட்டினுடைய பொருளாதாரமோ மக்களுடைய கருத்துகளுக்கு அந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறதாக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் தீர்வு கிடைக்கும், மிக குறிப்பா தமிழர்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? இல்லை, நாங்கள் அரசியல் தீர்வுன்ற விடயம், அரசியல் தீர்வு ஏன் முக்கியம் என்று சொன்னால் நாங்கள் இலங்கையிலே வடக்கும் கிழக்கும் மாகாணங்கள், அதாவது உண்மையாக வட மாகாணத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் யாழ் மாவட்டம் நாங்கள் சென்னைக்கு கொழும்பை விட சென்னைக்கு தூரம் குறைவு, அந்தளவு நெருக்கமான இடங்கள். இந்த இரு மாகாணங்களிலுமே அதிகளவாக தமிழ் பேசும் மக்கள் தான் வாழ்கிறார்கள். அது இந்த ஒரு பெரும்பான்மை தமிழ் பேசும் மக்கள். அப்போ இலங்கை மொத்த நாட்டிலே தமிழ் பேசும் மக்களுடைய எண்ணிக்கை நாங்கள் எண்ணிக்கையிலே ஒரு சிறுபான்மையாக இலங்கை முழுவதும் இருக்கின்றோம், இலங்கைக்குள்ளே எடுத்தால். அப்போ ஒரு அரசியல் தீர்வுன்றது நாங்களே எங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் வகையாக தமிழ் மக்களுக்கு தேவையான தமிழ் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு கௌரவமாக வாழக்கூடிய ஒரு சூழலை நாங்களே எங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்வதாக இருந்தால் அதுக்கு அந்த அரசியல் அதிகாரங்கள் தமிழ் மக்களுடைய கையிலே இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு இலங்கை பாராளுமன்றத்திலே ஒரு நாளுமே தமிழ் மக்களுடைய கையிலே பெரும்பான்மை இருக்க போவதில்லை. ஏனென்றால் தமிழ் மக்களுடைய எண்ணிக்கை நாங்கள் இலங்கையிலே ஒரு குறிய எண்ணிக்கை தான் வாழ்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே அதனால தான் என்னுடைய கட்சி, நான் பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சி இலங்கை தமிழரசு கட்சி, நாங்கள் 74 வருடங்களாக 75 வருடங்களாக தொடர்ந்தும் ஒரு அரசியல் அமைப்பு, ஒரு சமஷ்டி அடிப்படையிலே ஒரு அரசியல் அமைப்பை நாங்கள் கோரிக்கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு இந்தியாவில் இருக்கிறது போல ஒரு மாநில அரசு, தமிழ்நாடு அரசை போல நாங்களும் வடக்கு கிழக்கை மையப்படுத்தி ஒரு பெரும்பான்மை தமிழ் மக்களை கொண்டு தமிழ் மக்கள் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அரசை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இது ஒரு 30 வருடங்களாக அரசியல் பேச்சுவார்த்தையினூடாக அடைய முடியாத கட்டம் வந்த பொழுது 76ஆம் ஆண்டில் எங்களுடைய கட்சிகள் அனைத்தும் சேர்ந்து நாங்கள் இனி இந்த நாட்டுக்குள் வாழ முடியாது, நாங்கள் தனிநாடு தான் எங்களுடைய கோரிக்கை என்று அரசியல் ரீதியாக ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். அது தொடர்ந்து ஒரு ஆயுத போராட்டமாக மாறியது. 2009ஆம் ஆண்டு ஆயுத போராட்டம், எங்களுடைய விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டது. ஆனால் 48ஆம் ஆண்டு பிரித்தானியிலிருந்து சுதந்திரம் கிடைத்த தேதியிலிருந்து இன்று வரைக்கும் 2024ஆம் ஆண்டிலே நாங்கள் இந்த ஜனவரி மாதம் வரை தை மாதத்தில் வரைக்கும் எங்களுடைய மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறபடியும் ஒரு அரசியல் தீர்வு. அப்போ இந்த அரசியல் தீர்வை அடைவதற்கு உண்மையிலே அனைத்து ஜனாதிபதியும் நாட்டிலே ஜனாதிபதி வேட்பாளராக வர விரும்பியவர்கள் அனைவரும் ஜனாதிபதி ஒரு தேர்தலுக்கு முன்பு தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனையை தீர்த்து வைப்பேன், தமிழ் மக்களுக்கான அதிகாரங்களை வழங்குவேன், குறிப்பாக இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் கீழே இந்திய இலங்கை ஒப்பந்தம் கைச்சாத்தப்பட்டது, அதிலே தமிழ் மக்களுக்கான ஒரு அங்கீகாரம் வழங்க வேண்டும் இருக்கிறதை கூட இன்று வரைக்கும் முழுமையாக அந்த ஒப்பந்தங்களை நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறாங்க. அப்போ மீண்டும் ஒரு ஜனாதிபதி தேர்தல் வரும் பொழுது மீண்டும் இந்த பேச்சுவார்த்தை வரும், ஒரு அரசியல் தீர்வை நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்வார். இப்போ நாங்கள் 49ஆம் ஆண்டிலே அரசியல் தீர்வு ஒன்று தான் பிரதானமான ஒன்றாக எங்களுடைய கட்சியினுடைய கோரிக்கை இருந்தது. இன்று 2009ஆம் ஆண்டு விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு அரசியல் தீர்வோடு சேர்த்து பொறுப்பு கூறல் என்றால் 1,40,000க்கு மேலதிகமான மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்றது ஒரு கருத்து இருக்கின்றது. அதாவது இறுதி போராட்டத்திலே 2009ஆம் ஆண்டிலே 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டுக்குள்ளே 1,40,000 பேருக்கு
என்ன நடந்தது என்று தெரியாதுன்றது இருக்கின்றது. அப்போ இந்த பொறுப்பு கூறல், இவர்களுக்கு என்ன நடந்தது, இவர்கள் யார் கொன்றார்கள், இவர் எப்படி கொல்லப்பட்டார்கள், கொத்து குண்டுகள் பயன்படுத்தப்பட்டதா, இந்த 2 விடயத்தையும் தற்பொழுது நாங்கள் அரசியல் ரீதியாக எங்களுடைய கட்சி நாங்கள் முன்னெடுக்கிறோம். அப்போ அந்த வகையிலே மிக முக்கியமாக ஒரு அரசியல் தீர்வு எட்டப்பட வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் நான் நினைக்கின்றேன் தமிழ் மக்களும் இந்த ஃபீனிக்ஸ் பறவைகளை போல் என்று சொல்வார்கள், நீங்கள் அழிக்க அழிக்க மீண்டும் எழுந்து வருவார்கள். அவ்வாறு இந்த அரசியல் போராட்டம், அரசியல் தீர்வென்ற விடயம் பெரும்பான்மை அரசாங்கம் என்ன முயற்சியில் எடுத்தாலும் தமிழ் மக்கள் விடாமுயற்சியுடன் ஒரு எதிர்பார்ப்புடன் இருக்கிறாங்களோ ஒரு அரசியல் தீர்வை எட்ட வேண்டும். நிச்சயமா. இப்போ இலங்கையினுடைய அரசியல் பொருளாதார சூழலுக்கு உலக நாடுகளினுடைய ஆதரவு அல்லது பங்களிப்பு அப்படின்னு பார்க்கும்போது மற்ற நாடுகளை காட்டிலும் இந்தியாவினுடைய பங்களிப்பை எப்படி பார்க்கிறது இலங்கை? இதிலே மிக முக்கியமாக நாங்கள் சொல்ல வேண்டிய விடயம், உண்மையிலே இலங்கை கடந்த 2022ஆம் ஆண்டு 23ஆம் ஆண்டு இலங்கை மக்களுடைய வாழ்க்கை ஓரளவு எரிபொருள் இல்லை என்றால் மருந்து, உணவு இவ்வாறான அவசியமான தேவைகள் இந்தியா அரசினுடைய அந்த 5 பில்லியன் ரூபா நிதி கிடைத்ததினால்தான் ஓரளவு அந்த நாடு இயங்குனது. இல்லாவிட்டால் அந்த நாட்டிலே ஒரு என்ன நடந்திருக்கும் என்று சொல்ல கூட தெரியாது. என்றால் ஒரு தட்டுப்பாடுகள் வரும் பொழுது மக்களுக்கு இடையிலே குழப்பங்கள் கூட வந்திருக்கக்கூடிய ஒரு சூழல். அப்போ இது அனைத்தையும் கட்டுப்படுத்தியது இந்தியா தான். அத்தோடு தமிழ்நாடு முதலமைச்சருடைய பங்களிப்பு, பல நிவாரணங்கள், அந்த மக்களுக்கு தேவையானவர்களுக்கு அரிசி, உணவு இவ்வாறான பல நிவாரணங்கள் கிடைத்தது. அதிலேயும் குறிப்பாக எங்களுக்கும் ஒரு பெருமையான ஒரு விடயம், அந்த நிவாரணங்கள் வரும் பொழுது தமிழக முதல்வர் தமிழ் மக்களுக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இலங்கை மக்களுக்கும் இந்த நிவாரணங்கள் அனுப்பியிருந்தார். அது இலங்கையிலேயும் ஒரு தமிழ்நாடு முதல்வர் இலங்கையை ஒரு நாட்டினுடைய தலைவர் செயல்படுவதை போல ஒரு இனத்தை மட்டும் பார்க்காமல் ஒட்டுமொத்த இலங்கை மக்களுக்கும் அதை செய்தது ஒரு வரவேற்கத்தக்க விடயமாக இருந்தது. அதுலேயும் இப்போ இனி எதிர்காலத்திலே பொருளாதாரத்தை பொறுத்தளவிலே, எதிர்கால பொருளாதாரத்தை கட்டியமைக்கிறதை பொறுத்தளவிலே இலங்கை நாட்டினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்று அழைக்கப்படும் இந்த ஜனாதிபதி தமிழ் அரசியல் தலைவர்கள், தமிழ் அரசியல் உறுப்பினர்களை சந்திக்கும் பொழுது இலங்கை இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து முழுமையாக மீண்டு வருவதாக, நான் ஆரம்பத்திலே சொன்னது போல நாங்கள் IMF-உடன் ஒரு ஒப்பந்தம், சர்வதேச நாணயத்தின் ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நாங்கள் தற்பொழுது கட்ட வேண்டிய எந்த ஒரு கடனையும் நாங்கள் கட்டாமல் செலுத்தாமல் வைத்திருக்கிறோம். அதை ஒரு கிடக்கில் போட்டிருக்கிறோம். நாங்கள் இந்த கடனை மீண்டும் செலுத்துறதாக இருந்தால் வருமானங்கள் வர வேணும். அப்போ இலங்கை நாட்டினுடைய தலைவருடைய இந்த நாட்டினுடைய இலங்கையினுடைய பொருளாதாரத்தை கட்டியிருப்பதற்கு அவர் வைத்திருக்கும் திட்டம், தமிழ்நாட்டினுடைய முதலீடுகள் தான் கொண்டு வருவேன், தமிழ்நாட்டிலே பொருளாதார வளர்ச்சியை நான் இலங்கையினுடைய வளர்ச்சிக்கு நான் பயன்படுத்திக் கொள்வேன், தமிழ்நாடை மையப்படுத்தித்தான் இலங்கையினுடைய எதிரான ரிகவரி பிளான் என்று சொல்லுவாங்க ஆங்கிலம். இலங்கையினுடைய மூல ஒரு சரியான ஒரு பாதைக்கு பொருளாதாரத்தை கொண்டு வருவதற்கு தமிழ்நாடை மையப்படுத்தி செய்வதற்கு பாரிய எதிர்பார்ப்புகள், முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கு. இந்த சூழலிலே நான் நினைக்கின்றேன், உங்களுக்கு தெரியும் 80 காலப்பகுதியிலே, 80ஆம் ஆண்டு 90ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே ஈழத்தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமைக்காக பாரிய பங்களிப்பு தமிழ்நாட்டிலே இளைஞர்கள், தமிழ்நாடு அரசியல் தலைவர்கள் மத்தியிலே இருந்தது. மீண்டும் நான் நினைக்கிறேன் தற்பொழுது இன்னொரு சூழல் அமைந்திருக்கு, தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு மீண்டும் ஒரு சூழல் அமைந்திருக்கு. இலங்கையினுடைய, அதாவது ஈழத்தமிழர்கள் இலங்கையிலே இருக்கிற அரசியல் பிரச்சனையை தீர்க்கிறது, ஈழத்தமிழருக்கான அரசியல் உரிமை பெறுவதற்கு தமிழ்நாடு மீண்டும் ஒரு வாய்ப்பு தமிழ்நாடு கிடைத்திருக்கிறது என்னுடைய பார்வை. அதாவது இந்த இலங்கை ஒட்டுமொத்த இலங்கை பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு தமிழ்நாட்டினுடைய உதவியை இலங்கை எதிர்பார்க்கிறார்கள். அவ்வாறு தமிழ்நாடு இலங்கைக்கு உதவி செய்கிறதாக இருந்தால் ஈழத்தமிழருடைய பிரச்சனையை ஒரு முக்கியமான விடயமாக வைத்து, நீங்கள் இது ஒரு உரிமை, இது நாங்கள் அநீதியாக கேட்கவில்லை, மறுக்கப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு அரசியல் உரிமை, இந்த உரிமையை நீங்கள் இந்த ஈழத்தமிழ் மக்களுக்கு வழங்குவீர்களாக இருந்தால் நாங்கள் ஒட்டுமொத்த இலங்கையினுடைய, இதுக்கு இப்போ இலங்கையிலே மக்களும் இதை நம்புவார்கள் என்றால், கடந்த காலத்தை நிவாரணம் வழங்கும் பொழுது தமிழக முதல்வர் இலங்கை முழுவதுக்கும் வழங்கியிருந்தார். இப்போ இலங்கையினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதாக இருந்தால் இயல்பாகவே தமிழ் மக்கள், சிங்கள மக்கள் அனைவருடைய பொருளாதாரம் கட்டியெழுப்பப்படும். ஆனால் ஈழத்தமிழருடைய அரசியல் உரிமையை நீங்கள் பாதுகாப்பீங்கள், அதுக்கான அங்கீகாரத்தை வழங்குவீர்களாக இருந்தால் நாங்கள் இந்த உதவிகளை செய்கிறதுக்கு தயார் என்று சொல்லி ஈழத்தமிழர்களுக்கு, அதாவது நான் இந்த சென்னைக்கு வந்தது, தமிழ்நாடுக்கு வருகை தந்தது அயலவர் தமிழர் விழாவினுடைய ஒரு அதிதியாகத்தான் வந்திருந்தேன். அதனுடைய தலைப்பு, அதனுடைய நோக்கம் அனைத்தும் தமிழ்நாட்டினுடைய முதல்வர், தமிழ்நாட்டினுடைய தலைவர் ஒட்டுமொத்த உலகத்திலே வாழும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு ஒரு தலைமை பொறுப்பை
அவருடைய கையிலே இருக்கின்றது அது மிக தெளிவாக இந்த மாநாடினூடாக தெளிவாக தெரிந்தது. கடந்த காலங்களை காட்டிலும் அது வடகிழக்கு இருந்தாலும் சரி, மலையக தமிழர்களுக்காக இருந்தாலும் சரி, கடந்த காலங்களோடு ஒப்பிடுகையில் தற்போதைய காலகட்டம் அப்படிங்கிறது குறைந்தபட்ச ஒரு ஆசுவாசத்தை தமிழ் மக்களுக்கு கொடுத்திருக்கிறதா? அதுல தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு இருக்கா? இல்லை, அதாவது நாங்கள் என்னை பொறுத்தவரை இலங்கையிலே தமிழ் மக்கள் அனைவரும் தமிழ் பேசும் மக்கள் என்று தான் நான் பார்ப்பேன். நான் அதுக்குள்ளே நாங்கள் பிரிந்து இந்த தமிழ் மக்கள் என்று நாங்கள் பிரிந்து நின்றோமாக இருந்தால் எங்களுடைய பலம் இன்னும் குறையும். நாங்கள் ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை தான் நாங்கள் ஒன்றுபட்டு நிற்க வேண்டிய ஒன்றுபட்டும் தான் அதோட. ஆனால் ஒன்றுபட்டு நிற்பதிலும் அந்தந்த பிராந்தியங்கள் இருக்கிற தேவைகள் வித்தியாசம். இந்திய வம்சாவளி தமிழ் மக்கள் வசிக்கும் பிராந்தியம், பெரும்பான்மையாக வசிக்கும் பிராந்தியங்களிலே இருக்கும் பிரச்சனைகளும் எங்களுடைய வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருக்கும் பிரச்சனை சற்று வித்தியாசமாக இருக்குது. அப்போ நாங்கள் ஒன்றுபட்டு நாங்கள் நிற்கிறன்றதை தாண்டி நாங்கள் தமிழ் பேசும் மக்களாக எங்களை அடையாளப்படுத்தி கொண்டால் ஒட்டுமொத்த இலங்கையிலே எங்களுடைய அரசியல் பலம் அதிகமாக இருக்கும்ன்றது என்னுடைய பார்வை. உண்மையிலே இந்த முதலீடுகளாக இருக்கட்டும், இல்லாட்டி நிவாரணங்களாக இருக்கட்டும், மற்றது ஒரு அழுத்தம். பொதுவாக அண்மையிலே நான் ஒரு செய்தி ஒன்றிலே பார்த்திருந்த நான் சிங்கள ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த ஒருவர் எழுதியிருக்கின்றார், நாங்கள் இலங்கையிலே தமிழர்கள் சிறுபான்மை என்று அழைக்கின்றோம், நாங்கள் சிங்கள மக்கள் பெரும்பான்மை என்று அழைக்கின்றோம். ஆனால் உலகமெங்கும் வாசிக்கும் தமிழ் மக்களுடைய எண்ணிக்கையை எடுத்தால் நாங்கள் பெரும்பான்மை சமூகமாக இலங்கையில் இருந்தாலும் உலகத்திலே சிங்கள மக்கள் என்று அழைக்கப்படுறவர்கள் ஒரு சிறிய ஒரு துளி மட்டும்தான். அந்த அடிப்படையிலே தமிழர் என்றது உலகம் எங்கும் வசிக்கும் ஒரு பெரும் சக்தி. இது ஒரு பெரும்பான்மை. இந்த பெரும்பான்மையுடன் நாங்கள் கவனமாகத்தான் அவங்களை நாங்கள் பகைத்து கொள்ளக்கூடாதுன்ற அளவுக்கு சிலர் எழுதுகிற அளவுக்கு வந்திருக்கு. அப்போ இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் தமிழ்நாடுடைய வளர்ச்சி தான் ஒரு காரணமாக இருக்குது. இப்போ தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை உன்னிப்பாக பார்க்குறவர்களுக்கு ஒரு சக்தியாக இலங்கை மன்னிக்கணும் இந்தியாவை எடுத்தால் கூட இந்தியாவிலே இருக்கும் மாநிலங்களுக்குள்ளே இன்று அதிக வேகமாக வளர்ச்சி அடைந்து கொண்டு வரும் மாநிலம் தமிழ்நாடு. அது இந்தியாவினுடைய மத்திய அரசாங்கத்துக்கும் தெரியும். தமிழ்நாடுடைய வளர்ச்சி ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு பாரிய ஒரு காரணமாக இருக்கின்றது. அப்போ இந்த தமிழ்நாடுடைய வளர்ச்சியே ஈழத்தமிழருடைய தமிழ் பேசும் மக்களுடைய ஒரு வளர்ச்சிக்கோ இல்லை தமிழீழ மக்களுடைய ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு ஒரு வலுவான ஒரு விடயமாக நான் பார்க்கின்றேன். இந்த நீங்க சொன்ன இந்த பலம் என்பது தேர்தலில் எதிரொலிப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? இப்போ தமிழ்நாடும் அதற்கான கரத்தை வலுப்படுத்துகிறது. அப்படியான சூழல்ல அது தேர்தலில் எதிரொலிச்சா இன்னும் தமிழ் மக்களினுடைய கரம் வலுப்படும், அதன் மூலமாக அரசியல் தீர்வு எட்டப்படும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, அது வலுப்படுத்தப்படுவதா இல்லையான்றது தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவருடைய கையிலே தான் இருக்கின்றது. அதாவது நிபந்தனை இல்லாமல் நாங்கள் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப தயார், நாங்கள் ஒட்டுமொத்த இலங்கையினுடைய அரசியல் பொருளாதாரம் கட்டியெழுப்புவதும் ஒட்டுமொத்த இலங்கையின் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வர வேணுமென்றது மட்டும்தான் எங்களுடைய நோக்கம் என்று சொன்னால் அது எங்களுக்கு வலுவாக இருக்காது. ஈழத்தமிழருடைய அரசியல் உரிமையை நீங்கள் வழங்குவதின் ஊடாக நாங்கள் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு உதவி செய்வோம் என்று சொல்றது ஈழத்தமிழர்களுக்கு எங்களுடைய அரசியல் தீர்வுக்கு ஒரு வலுவான விடயமாக அமையும். நிச்சயமா. இப்போ பொருளாதார சிக்கல்ல மிக அதிகமாக பாதித்தது விவசாயிகள். இன்றும் கூட இலங்கையில விவசாய பொருட்களுக்கான அந்த விலை நிர்ணயம் அல்லது உற்பத்தி சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. தைத்திருநாள் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு உண்மையிலேயே கொண்டாட்டமாக இருக்கிறதா இல்லையா? இல்லை, இதிலே உண்மையிலே பணவீக்கம், இன்ஃப்ளேஷன் சொல்றது, பணவீக்கம்ன்றது கடந்த 2 வருடத்துக்குள்ளே அதிக உச்சகட்டம் அடைந்திருந்தது. அதாவது பணவீக்கம் ஒரு பொருளினுடைய விலை ஒரு 100 மடங்கால் அதிகரிக்கிறதுக்கு இந்த தொலைபேசி எடுத்தால் இது 1000 ரூபா போனதுன்னா இது 2000 ரூபாயாக மாறுவதற்கு ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் எடுக்கும். கிட்டத்தட்ட 15-20 வருடங்களுக்கு ஒருக்காக தான், 15 வருடங்களுக்கு ஒருக்காக தான் ஒரு பொருள் 2 மடங்கால விலை அதிகம். ஆனால் இலங்கையிலே ஒரு 3 மாதங்களுக்குள்ளே ஒரு பொருளுடைய விலை 200 மடங்கால் அதிகரித்தது. அதே போல தான் எங்களுடைய உற்பத்தி செய்யப்படும் விவசாய பொருட்கள் அனைத்தினுடைய விலை அதிகரித்திருந்தாலும் அந்த உற்பத்தி செய்கிறவர்களுக்கு சரியான விலை கிடைக்கின்றதான்றது ஒரு கேள்வியாக இருக்கின்றது. உண்மையிலே தை திருநாள் வருகை தர இருக்கின்றது. நான் பிரதிநிதித்துவப்படுத்தும் மட்டக்களப்பு மாவட்டத்தை உதாரணமாக வைத்து சொல்கின்றேன். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கும் பிரதானமான வாழ்வாதாரத்தை பார்த்தீங்கன்னா விவசாயம், மீன்பிடி, கால்நடை, இந்த 3 தான் பிரதானமான. இது மட்டக்களப்பு மட்டுமில்லை, வடகிழக்கு தமிழ் மக்கள் வாழும் பிரதேசத்திலே அதிக அளவான மக்களுடைய வாழ்வாதாரம் இதை நம்பி தான் இருக்கின்றது. ஆனால்
இலங்கை அரசினுடைய இந்த பெரும்பான்மை அரசினுடைய சில செயல்பாடுகள் இந்த குடியேற்ற திட்டங்கள் என்று சொல்லுவார்கள். அதாவது தமிழ் மக்கள் பெருமளவாக வாழும் பிரதேசங்களிலே பெரும்பான்மை சமூகத்தை அரசின் அனுசரணையுடன் கொண்டு புதிதாக குடியேற்றுவது. அதை செய்வதனூடாக வடக்கு கிழக்கு தமிழர்கள் பூர்வீகமாக வாழ்ந்த பிரதேசம் தமிழரின் தாயகம் என்ற இதை மாற்றியமைக்கலாம் என்றுதான் இதனுடைய சிந்தனை. இந்த விடயத்தை ஒரு உதாரணம் மட்டும்தான் சொல்கிறேன். இந்த விடயத்தை செய்வதற்கு கிட்டத்தட்ட 4-5 லட்சங்களுக்கு அதிகமாக கால்நடைகள் பசுக்கள் வைத்திருக்கும் ஒரு பிரதேசத்திலே பெரும்பான்மை சமூகத்தை கொண்டு அத்துமீறிய குடியேற்றங்களை செய்து அவங்களை அத்துமீறிய விவசாயிகளாக கால்நடைகள் பயன்படுத்தும் மேச்சத்தரையை அபகரிப்பதினூடாக இன்று 250-300க்கு மேற்பட்ட கால்நடைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்போ நாங்கள் பட்டி பொங்கல் செய்வதற்கு முதல் எங்களுடைய கால்நடைகள் வைத்திருக்கிறார் மிக அவல நிலையில் இருக்கின்றார்கள். நாங்கள் இந்த வருடம் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கும் பண்ணையாளர்களை பொறுத்தவரை இது ஒரு கருப்பு பொங்கல், ஒரு துக்க தினமாகத்தான் அனுஷ்டிக்க வேண்டியதாக இருக்க வேண்டால் தங்களுடைய வாழ்வாதாரத்தை சிங்கள பேரினவாத அரசாங்கத்தினுடைய சில இனவாத செயல்பாட்டால் முழுமையாக இழந்திருக்கிறார்கள். விவசாயிகளிடத்தால் நாங்கள் நெல் பயிற்சி செய்கிறவர்கள் கூடுதலாக இருக்கிறார்கள். இலங்கையினுடைய இந்த விவசாயம் மையப்படுத்துவது பெரும்பான்மை சமூகத்தினுடைய பிரதேசங்கள். இப்போ இது நாங்கள் பெரும்போகம் என்று சொல்லுவோம். என்றால் மாறி இந்த மழையை நம்பி கூடுதலான விவசாயிகள் தங்களுடைய விவசாய செயற்பாடுகளை முன்னெடுக்கலாம். என்றால் நீர்ப்பாசன திட்டங்கள் இல்லாவிட்டாலும் மழையை நம்பி செய்கிறவர்கள் இந்த போகத்திலே தான் அதிக அளவாக நெல் உற்பத்தி செய்யப்படும். ஆனால் இந்த உற்பத்தி செய்கிற நெல்லை கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கம் கொள்வனவு செய்து ஒரு சரியான ஒரு விலையை கொடுக்கிறது என்று சொன்னால் எங்களுடைய மாவட்டங்களிலே இனி அடுத்த 2 வாரங்களுக்கு அறுவடை செய்வார்கள். ஆனால் பெரும்பான்மை சமூகத்தினுடைய பிரதேசங்களில் அறுவடை காலம் இன்னொரு மாதத்துக்கு பிறகு தான் வரும். ஆனால் அரசாங்கம் கொள்வனவு செய்கிறதுக்கான தயார் என்று சொல்கிறது அந்த பெரும்பான்மை சமூகத்தினுடைய விவசாயிகளுடைய விளைச்சல் அறுவடை செய்கிற காலப்பகுதி. இதுவே ஒரு இனவாத செயற்பாடு. அப்போ வடக்கு கிழக்கில் இருக்கிற விவசாயிகளுக்கு அரசாங்கம் ஒரு சிறந்த ஒரு விலையிலே கொள்வனவு செய்கிறதுக்கு எந்த முயற்சியும் இல்லை. இது இன்று நேற்று ஆரம்பித்த பிரச்சனை இல்லை. இதை மாற்ற சொல்லி தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்தும் இது தமிழருடைய பிரச்சனை தானே. நாங்கள் ஏன் இந்த பிரச்சனை பார்க்கணும்? எங்களுடைய மக்கள் பெரும்பான்மை மக்களுடைய நிலை நாங்கள் கொள்வனவு செய்கிறதுக்கு தயாராக இருந்தால் போதும் தானே என்று சொல்கிற இவ்வாறான இனவாத செயல்கள் தொடர்ச்சியாக இருக்கும் காரணத்தினால் இந்த பொருளாதார நிலைமையின் காரணத்தையும் விட இந்த இனவாத செயல்பாடுகளின் காரணத்தினால் எதிர்வரும் தை திருநாள் வடக்கு கிழக்கில் இருக்கும் அனைவருக்கும் ஒரு கொண்டாட்டமாகவே இருக்கும் என்று நான் நம்பவில்லை. நீங்க பிராந்திய பிரிவுகள் எல்லாம் இல்லாமல் தமிழ் பேசும் மக்கள் அப்படின்னு பார்க்குறோம்னு சொல்றீங்க. அப்படி தமிழ் பேசும் மக்களினுடைய நலனுக்காக தமிழ்நாட்டு மக்களினுடைய சிந்தனையும் தேவைப்படுகிறது, அவர்களினுடைய பங்களிப்பும் தேவைப்படுகிறது. நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்ல விரும்பும் செய்தி என்ன? உண்மையிலே தமிழ்நாடை பொறுத்தளவிலே நான் நினைக்கின்றேன் ஒரு மிக முக்கியமாக இதிலே நான் ஒரு தமிழ்நாடுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் இடையிலே தமிழகத்திலே வாழும் தமிழ்நாடுகளுக்கும் ஈழத்தமிழருக்கும் இடையிலே ஒரு விரிசலை ஏற்படுத்துவதற்கு மத்திய அரசாங்கத்துடைய பாரிய முயற்சி இருக்கின்றது. இதிலே குறிப்பாக மீனவருடைய பிரச்சனை. இந்த மீனவருடைய பிரச்சனை பலராலும் பேசப்படும் ஒரு பிரச்சனை. நான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே வாழும் மக்களுக்கு சொல்கிறதா இருந்தால் முன்கூட்டி என்னுடைய இனிய தாய் திருநாள் வாழ்த்துக்களை தான் சொல்லலாம். ஆனால் குறிப்பாக ஒரு இலங்கையிலே இருந்து வந்த ஒருவர் என்ற அடிப்படையில் இந்த விடயத்தை சொல்கிறது முக்கியம் நினைக்கின்றேன். ஏனென்றால் வடக்கு கிழக்கிலே இருக்கிற ஒரு சிலர், அதாவது இந்த இழுவ படகுகளை பயன்படுத்தி இந்த மீன்பிடி விடயங்களில் ஈடுபட்டு சில ஒரு முரண்பாடுகளை ஈழத்தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டிலே வசிக்கும் தமிழர்களுக்கும் இடையில் ஒரு முரண்பாடை உருவாக்கும் வகையான பல செயல்பாடுகள் இலங்கை அரசாங்கமே முன்னெடுக்கின்றது. அதாவது இலங்கையிலே தற்பொழுது மீன்பிடித்துறை அமைச்சராக ஒரு தமிழரை வைத்திருக்கிறார்கள். அந்த தமிழர் ஒருவரே இந்த 2 இனங்களுக்கு, அதாவது இந்த 2 நாட்டில் இருக்கும் தமிழ் மக்களுக்கு இடையிலே ஒரு குழப்ப நிலை, ஒரு முருகல் நிலையை ஏற்படுத்தி அதனூடாக ஈழத்தமிழர்களுக்கு மீது இருக்கும் ஒரு அனுதாபம், இல்லாட்டி ஈழத்தமிழர்களுக்கு தமிழ்நாடு மீது இருக்கும் ஒரு நம்பிக்கையை அதிலே ஒரு விரிசலை ஏற்படுத்துவதற்கான பல முயற்சி இருக்குது. அப்போ இவ்வாறாக இலங்கையினுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய சில சிக்கல்கள், சில பின்னல்களிலே நம்பி ஈழத்தமிழர்களுடைய அனைவரும் ஒரு தவறான பார்வையிலே தயவு செய்து பார்க்க வேண்டாம் என்றதை சொல்ல வேண்டும். அதே போல தான் ஈழத்தமிழர்களையும் பொறுத்தவரையிலே ஒரு சில வர்த்தகர்கள் இந்த சில தவறான விடயத்தில் ஈடுபடுவர்களை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பேர் குறிப்பிடக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நபர்களுடைய செயல்பாடுடாக இந்த 2 நாட்டிலே வசிக்கும் எங்களுடைய மக்களுக்கு இடையிலே ஒரு குழப்பம் வருவதை நாங்கள் அவதானமாக பார்க்க வேண்டும் என்றதை தான் என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள்.
நிச்சயமாக இலங்கையினுடைய அரசியல், பொருளாதாரம், அங்கு இருக்கக்கூடிய தமிழ் மக்களினுடைய சமநிலைக்காக எடுக்க வேண்டிய முயற்சிகள் என பல்வேறு விவகாரங்கள் குறித்து எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி திரு சாணக்கியன் ராசமாணிக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கும் என்னை அழைத்து எனக்கு ஒரு நேர்காலம் வழங்கி இந்த மக்களுக்கு என்னுடைய கருத்துக்களை வழங்குவதற்கு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி தந்தமைக்கு இந்த தொலைக்காட்சிக்கும் பாலா உங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.